நான் நிவிய பக்கம் நெருங்கவே முடியல. அவள் கண்கள் நமக்கு நேரா பார்க்கவே இல்ல. அப்படியே அம்மா வந்தாங்க. அவளுக்கு ஏதாவது சாய்ந்திருக்கும் போல இருக்கே. சாமியோட ஆசீர்வாதம் தேவை. நாங்கள் ஊர்ல பக்கத்துல இருக்கிற ஒரு பழமையான சிவன் கோவிலுக்கு போனோம். அந்த கோவில சின்னப்பா சாமி இறந்த இடம்னு தான் சொல்வாங்க. அங்க ஒரு சின்ன மண்டபம். அதுல ஒரு பழைய நூல் கட்டி இருந்தது. பிள்ளையார் சிலை மேல யாரோ எதையோ எழுதியிருந்த மாதிரி நிவி எதிரே நின்றுட்டா. அவள் குரல் மாறி அந்த சின்னப்பா சாமி பேசுற மாதிரி என் சபத்துக்கு தீர்வு கேட்டா. அந்த நூலை திறந்தே ஆகணும். நாங்க பயந்து விட்டோம். ஆனா நிவி மெதுவா அந்த நூலை எடுத்து திறந்தா. நூலுக்கு உள்ளே ஒரு எழுத்து மட்டும். அருள்தான் சாபம் தீர்க்கும் வழி. அந்தவுடன் நிவி போய் அந்த கோவிலில் இருக்கும் ஒவ்வொரு சிலையையும் தொட்டு வழிபட்டாள். 10 நிமிஷத்துக்குள்ள அவளோட கண்கள் பழைய நிலைக்கு வந்தது. ஆனா அப்போதான் யாரும் கவனிக்காத ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு.